பெருமையான தருணத்திலே எங்களுடைய விழாநாயகன் வைத்திய கலாநிதி சண்முகராஜா அவர்களுக்கும் இங்கே சபையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் சபையோர்களுக்கும் என்னுடைய இனிய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உண்மையில் சிலர் விருதால் மகிமை பெறுகிறார்கள், சிலருக்கு வழங்கப்படுவதால் விருது மகிமை பெறுகிறது. என்னுடைய கருத்தின்படி டாக்டர் சண்முகராஜா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுவதால் அந்த விருது பெருமை பெறுகிறது என்று தான் நான் சொல்லி வைத்தேன். உண்மையிலே ஒரு மனிதன் இறுதியாக காப்பாற்றி கொள்ள விரும்புவது தன்னுடைய உயிர். அதனை கூட தன்னை நம்பி வந்தவர்களுக்காக, தன்னை நம்பி வைத்தியசாலைக்கு வந்தவர்களுக்காக, வருபவர்களுக்காக பணயம் வைத்து ஒருவர் சேவை புரிகிறார் என்றால் அவர் உண்மையிலே மனிதர்களில் மிக உயர்ந்த மனிதராக இருக்க வேண்டும். அந்த பெருமை எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவன் டாக்டர் சண்முகராஜா அவர்களை சாரும். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே நான் பெருமிதம் அடைகின்றேன். இவர் கற்ற அந்த பாடசாலைக்கு அதிபராக பதவி வகிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு மிக மோசமான ஒரு சூழல் இந்த மண்ணிலே நிலவிய பொழுது, நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத பொழுது, பிரசவத்துக்கு வருகின்ற தாய்மார்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத பொழுது, எந்த நேரமும் ஒரு நாணயத்தை சுண்டி போட்டு பூவா தலையா பார்ப்பது போன்று வாழ்க்கை அமைந்திருக்கின்ற பொழுது, இந்த மண்ணை விட்டு வெளியேறுவதற்கு சகல விதமான சந்தர்ப்பங்களும் இருக்கின்ற அந்த சூழலிலும் கூட இந்த மண்ணுக்காக நின்று இறுதி வரை சேவையாற்றியவர் எங்களுடைய டாக்டர் சண்முகராஜா. நான் பல சந்தர்ப்பங்களிலே அவரை சந்தித்திருக்கின்றேன். எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் அவர் தன்னுடைய நோயாளிகளை விட்டு கொடுக்காமல், தன்னுடைய நோயாளிகளுக்கு செய்ய வேண்டிய சேவையை விட்டு கொடுக்காமல் அவர்களின் பக்கமே நின்று பணிபுரிந்த ஒரு உயரிய மனிதர். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று வள்ளுவர் சொன்னார். இவ்வளவு பெரிய சேவையை செய்து இத்தனை ஆயிரம் மக்களின் மனங்களிலே இடத்தை பிடித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய டாக்டர் சண்முகராஜா அவர்களிடம் இன்றும் இருக்கின்ற அந்த பணிவையும் அந்த எளிமையையும் பார்த்து நான் பல தடவைகள் வியந்திருக்கின்றேன். அவரை பற்றி கூறுவதாக இருந்தால் மணித்தியால கணக்கிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு உரிய நேரம் இதுவல்ல என்பதால் நான் அவரை எங்களுடைய கல்லூரியின் சார்பிலே வாழ்த்த விரும்புகின்றேன். சண்முகராஜா என்ற மனிதர் ஒரு தனி மனித சரித்திரம். இந்த மண்ணிற்கான ஒரு வரலாறு எழுதப்படுகின்ற பொழுது டாக்டர் சண்முகராஜாவை தவிர்த்துவிட்டு அதனை எழுத முடியாது. ஏனென்றால் இன்றும் இந்த மண்ணிலே உலவிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ மனித உடல்களின் உள்ளே அந்த உயிர் இருப்பதற்கு காரணமாக இருப்பவர் டாக்டர் சண்முகராஜா. அவருக்கு அண்மையிலே ஒரு பாரிய சத்திர சிகிச்சை ஒன்று நிகழ்ந்தது. நான் எதிர்பார்த்தேன் நிச்சயமாக அந்த சத்திர சிகிச்சையில் இருந்து அவர் மிக்க நலத்தோடு வெளிவருவார் என்று. அது நடந்தது. நான் பலருக்கு சொன்னேன், மகாபாரதத்திலே கர்ணன் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது தர்ம தேவதை அவனை காத்து நின்றது. தர்ம தேவதையிடம் அந்த தர்மத்தை பிச்சை வாங்கிய பின்னர்தான் கடவுளால் கூட கர்ணனுக்கு இறுதியாக ஏதாவது செய்யக்கூடியதாக இருந்தது. அதே போன்று சண்முகராஜா டாக்டர் செய்த தர்மம் அவரை சூழ்ந்து காப்பாற்றும் என்று நான் அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லியிருந்தேன். அது நடந்தது. எனவே எங்களுடைய கல்லூரியினுடைய புகழ்பூத்த பழைய மாணவன் அவர்களே, உங்களால் எங்களுடைய கல்லூரி பெருமை உறுகின்றது. நீங்கள்
இந்த கால இளைய பரம்பரைக்கு முன்னுதாரணமாக காட்டப்பட வேண்டியவர். எனக்கு முன்னர் இங்கு உரையாற்றிய டாக்டர் நவநீதன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று வெறுமனே பொருளின் பின்னாலும் அற்ப சுகங்களின் பின்னாலும் அலைகின்ற ஒரு காலகட்டத்திலே, மக்கள் அதை நாடி அலைகின்ற ஒரு காலகட்டத்திலே உண்மையாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவன் மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்பதை வார்த்தைகளால் அல்ல நடைமுறையால் காட்டியவர் நீங்கள். உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு உங்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளை தர வேண்டும். நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வித்யானந்தா கல்லூரி சார்பாக வாழ்த்தி, அதனுடைய 75வது வயதை எங்களுடைய கல்லூரி பூர்த்தி செய்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெருமை அந்த கல்லூரி பெற்ற ஒரு பிள்ளைக்கு கிடைத்திருப்பதையிட்டு மீண்டும் நான் மனநிறைவடைந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். விழாவின் நாயகன், கல்வி பயின்ற வித்யானந்தா கல்லூரியினுடைய இந்நாள் அதிபர் திரு கணபதி பிள்ளை ஜெயவீரசிங்கமையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அறிவித்தல் ஒன்று. இந்த விருது வழங்கல் நிறைவடைந்த பின்னர் நீங்கள் யாராவது இந்த விழாவின் நாயகனை பொன்னாடை போர்த்துதல், பரிசளித்தல் அல்லது ஏதாவது கௌரவம் நிகழ்த்துவதாக இருந்தால் அதற்கு ஒழுங்குமுறை இருக்கிறது. எனவே நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களிடம் அந்த பெயர் விவரங்களை பதிந்து நாங்கள் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் வந்து அதை ஒழுங்குமுறைப்படி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். புகைப்படம் எடுப்பதற்கான நேரமும் ஒதுக்கப்பட்டிருப்பதனால் வந்து கௌரவங்களையோ அல்லது பரிசுகளையோ கொடுத்துவிட்டு புகைப்படம் எடுப்பதற்கு தயவு செய்து அந்த இடத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும், பிறிதொரு நேரம் நாங்கள் புகைப்படம் எடுப்பதற்கு தருவோம் என்ற செய்தியையும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம். ஏற்பாட்டுக்குழு சார்பாக அண்ணர் பிரதீபன் அவர்களிடம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் உரைக்காக அழைத்து நிற்பது விழாவின் நாயகன் எங்களுடைய வைத்திய கலாநிதி அவர்கள் கல்வி பயின்ற முனா முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தினுடைய இந்நாள் அதிபர் திரு சிவபாதம் மோகஜீவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாவட்டத்தினுடைய மிக பிரபலமான பாடசாலைகளில் ஒன்றாகிய முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தினுடைய இந்நாள் அதிபர் திரு சிவபாதம் மோகஜீவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, இங்கே இன்றைய தினம் கௌரவிப்பை பெறுவதற்காக இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற வைத்தியர் வீரகத்தி பிள்ளை சண்முகராஜா அவர்களே, அவருடைய குடும்பத்தினரே, அன்புக்குரிய மேடையிலே வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய துறை சார்ந்த பெரியோர்களே, சபையோர்களே, அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். உண்மையிலேயே ஊர் கூடி நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு உலகிலேயே பேர் சொல்லுகின்ற ஒரு வைத்தியருக்கு நாங்கள் விழா எடுத்திருக்கின்றோம். இந்த விருது வழங்குகின்ற இந்த நேரத்திலே இங்கே முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தினுடைய பழைய மாணவனாக அவரை அடையாளப்படுத்தி அவருடைய சிந்தனைகளை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய இந்த நீண்டகால வைத்திய பணியிலே அவர் கண்ட பல சோதனைகளை கடந்து அவர் காட்டிய அந்த பணியை நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கே போற்றி மனதாலும் உரையாலும் புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தினுடைய ஒரு பழைய மாணவனாக அவரை நாங்கள் இந்த இடத்திலே எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைத்ததை நான் ஒரு பெருமையாக எண்ணுகின்றேன். அவருடைய காலங்களை நான் பல தடவை மீட்டு பார்த்திருக்கின்றோம். அவர் பல்கலைக்கழகத்திலே கற்ற காலம் நாங்கள் அவரை பல வீதிகளிலே கண்டிருக்கின்றோம். ஆனாலும் அவர் வகுப்புக்கு சென்றதையும் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு இடர் மிகுந்த காலப்பகுதியிலே அவர் தன்னுடைய மருத்துவ கல்வியையும் தன்னுடைய சமூக பணியையும் புரிந்து கொண்டிருந்த ஒருவர். அதே போல இறுதி யுத்தம் நடந்த
முள்ளிவாய்க்கால் கரிஸ்த உயர்தர வித்தியாலயத்திலே தற்காலிகமான வைத்தியசாலை இயங்கி வந்த நேரத்திலே நான் அவரை காண கிடைத்தது. சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. மிகவும் ஒரு எளிமையாக ஒரு சிறிய அறையிலே அவர் தன்னுடைய வசிப்பிடத்தையும் அமைத்து அங்கே சிகிச்சை வழங்குகின்ற ஒரு நிலையமாகவும் அவர் அதனை பயன்படுத்தி வந்திருந்தார். உண்மையிலே நாங்கள் பல்வேறு சுகங்களை நோக்கி போகின்ற ஒரு காலத்திலே பல்வேறு இடர் மிகுந்த அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இடர் மிகுந்த அந்த இறுதி நேரத்திலே அவர் தன்னுடைய பணியை மிகவும் காத்திரமாக செய்திருந்தார். மிகவும் எளிமையானவர். அது இங்கே பேசுகின்றவர்கள் ஒவ்வொருவரும் தொட்டு செல்லுகின்ற விஷயம். அவருடைய அந்த எளிமை, தூய்மையான சிந்தனை அது என்றும் அவரை வாழ வைக்க வேண்டும். அவருடைய மருத்துவ பணி என்றும் இந்த எங்களுடைய மாவட்டத்துக்கும் ஏனைய பிரதேசங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அவர் உண்மையிலேயே அவர் மனிதநேயம் மிக்க ஒருவராக தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்கின்ற சுனாமி ஏற்பட்ட காலப்பகுதியின் பின்னர் 2004 பின்னரான காலப்பகுதியிலே எனக்கு நினைவிருக்கின்றது. அவர் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்துக்கு கற்றல் உபகரணங்களை கொண்டு வந்து தன்னுடைய அணியினருடன் சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கி வைத்ததை நாங்கள் அறிவோம். அவர் ஒரு மருத்துவ பணி மட்டுமன்றி சமூக பணியை புரிந்த ஒருவராக நாங்கள் பார்க்கின்றோம். இத்தகைய ஒருவருக்கு விழா எடுக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் அவரை வாழ்த்துவதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பத்தினருடன் அவர் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதோடு அவருடைய மருத்துவ பணி தொடர்ந்தும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவருக்கு மீண்டும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனது வாழ்த்துரையை நிகழ்த்தி சென்ற முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு சிவபாதம் மோகஜீவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த தொடர் உரைகளுக்கு மத்தியிலே நாங்கள் ஒரு இன்னிசை கானம் ஒன்றை செவிமடுக்கலாம். எனவே அந்த பாடலை வழங்குவதற்காக பாடகர் எஸ்.ஜி. கணேசமோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ்.ஜி. கணேசமோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.